நம்ம எல்லாருக்கும் பாம்புனாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்க பாம்புகள் எல்லாமே விஷம் இல்லை. ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான் ஒரு விஷம். ஆனால் அந்த பாம்பு மட்டும்தான் மிக ஆபத்தானது. அதாவது அந்த கொஞ்சம் விஷமுள்ள பாம்பு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ரொம்ப ஆபத்தானது. ஒரே ஒரு பைட்டு போதும் மனுஷ உயிரையே சில நிமிஷத்துல எடுக்கிற சக்தி அந்த விஷத்துக்கு இருக்கு. நம்ம இந்தியாவிலேயே வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான ஸ்னேக் பைட் கேசஸ் நடக்குது. அதுல முக்கிய காரணம் என்னன்னா நம்மளோட அவேர்னஸ் குறைவு தான். அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகத்திலேயே மிகவும் விஷமுள்ள பாம்புகள் பற்றியும், அந்த பாம்புலாம் எப்படி அட்டாக் பண்ணும், அப்படி அட்டாக் பண்ணால் அந்த பாம்போட விஷம் என்ன பண்ணும், நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மித்தை கிளியர் பண்ணிடலாம். அது என்ன மித்துனா, எல்லா பாம்புகளுமே மனிதர்களை அட்டாக் பண்ணாது. உண்மையிலே பாம்பு நம்மளை பார்த்ததும் ஓடி தான் போகும். அது அட்டாக் பண்ணுறது மோஸ்ட்லி செல்ஃப் டிஃபென்ஸாக தான் இருக்கும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அது நம்மளை அட்டாக் பண்ணும். சரி, இப்போ உலகத்திலேயே மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக் பற்றி பேசலாம். அதில் முதல் இடத்துல இருக்கிறது இன்லேண்ட் டைப்பன். இது ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கும். இது ஒரு ரேரான ஸ்னேக். இதோட வெனம் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம். அதனால தான் சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி இதோட ஒரு சிங்கிள் பைட்டில் 100 பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு கூட சக்தி இருக்குது இதோட விஷத்துக்கு. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த பாம்பு ரொம்ப மனிதர்களை அவாய்ட் பண்ணும். அதனால தான் இதோட டெத்து கேசஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் ஸ்னேக் கிங் கோப்ரா. இந்த பாம்பு உலகத்திலேயே லாங்கஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்குன்னு சொல்லப்படுது. அப்படி என்ன லாங்கஸ்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 18 அடி வரை வளரக்கூடிய பாம்பு இந்த பாம்பு தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது மற்ற பாம்புகளை தான் மோஸ்ட்லி சாப்பிடும். அதனால தான் இதுக்கு கிங்குன்னு பேர் வந்தது. இந்தியா, குறிப்பாக நம்ம வெஸ்டர்ன் கெட்ஸ் ஏரியாவில் கூட இதை பார்க்கலாம். இதோட வெனம் நர்வ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணும். ஒருத்தர் கடிச்சிருச்சுன்னா அவருக்கு முதல்ல ப்ரீத்திங் ஸ்லோலி ஸ்டாப் ஆகும். அதாவது மூச்சு நர்வ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணதில் முதல்ல ப்ரீத்திங் ஸ்லோவாக ஸ்டாப் ஆகும். அதனால் இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா ரொம்ப டேஞ்சர். அதனால தான் இந்த பாம்பு அதிக விஷமுள்ள பாம்புகள் பட்டியலில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாம்பு பிளாக் மேம்பா. இந்த பாம்பு பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆப்பிரிக்காவில் இருக்கும். இதோட ஸ்பீடு தான் இதோட மெயின் டேஞ்சரு. 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட மூவ் ஆகும். அட்டாக் பண்ணும்போது ஒரே தடவையில் இல்லை, மல்டிபிள் டைம் கடிக்கும். இதோட விஷம் ஃபாஸ்ட்டாக பாடியில் ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா சில மணி நேரத்திலே டெட் வரலாம். சரி, நம்ம இப்போ இந்தியாவுக்கு வந்துடலாம். இங்கே மிகவும் டேஞ்சர் ஸ்னேக்னா அது ரசல்ஸ் வைப்பர் தான். இதுதான் இந்தியாவில் ஸ்னேக் பைட் டெத்தில் அதிகமாக நடக்க காரணம் இந்த பாம்பு தான். இதோட வெனம் பிளட் க்ளோட்டிங் சிஸ்டத்தை பாதிக்கும். இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும். இதை மோஸ்ட்லி ஃபீல்ட்ஸ் வில்லேஜஸில் தான் அதிகமாக பார்க்கலாம். அதனால தான் ஃபார்மர்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு அடுத்தது காமன் கிரைட். இது ரொம்ப டேஞ்சரான ஸ்னேக். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இது மோஸ்ட்லி நைட் டைமில் தான் ஆக்டிவாக இருக்கும். மக்கள் தூங்கிக்கு இருக்கும் போது கடிக்கும். மேக்ஸிமம் தூங்கிக்கு இருக்கும் போது தான் கடித்ததா கேசஸ் நிறைய பதிவாயிருக்கு. இதோட ஒஸ்ட்டு பார்ட் என்னென்னா, பைட் பண்ணும்போது பெயினே தெரியாது. அப்படியே ஒருத்தவங்க தூங்கிக்கு இருப்பாங்க, ஸ்லோவாக பேரலைஸ் ஆகிடுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்னேக்கோட வெனம் எப்படி வேலை செய்யுதுன்னா, 2 டைப் இருக்குது, நியூரோடாக்சிக் மற்றும் ஹெமோடாக்சிக். நியூரோடாக்சிக்ங்கிற விஷம் நர்வ் சிஸ்டத்தை பாதிக்கும். ஹீமோடாக்சிக் அப்படிங்கிற விஷம் பிளட்டை பாதித்து இன்டர்னல் ப்ளீடிங்காக ஏற்படுத்தும். அதனால தான் டிஃப்ரெண்ட் ஸ்னேக்குக்கு டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். சரி, இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, ஸ்னேக்கு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆனீங்கன்னா ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். விஷம் வேகமாக பாடியில் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது எல்லாரும் பண்ணுற விஷயம், கடித்த இடத்துல டைட்டாக கட்டுறது. அதை பண்ணவே கூடாது. அப்புறம் கடித்த இடத்த கட் பண்ணுறது, பாய்சன் அதாவது வாயை வச்சு உறிஞ்சு பண்ணுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பாம்பு ஒருத்தரை கடிச்சிருச்சுன்னா அவரை காமாக வச்சுக்கிட்டு உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அங்கே ஆன்டிவெனம் தான் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், வேறு வழியே இல்லை. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டா? ஸ்னேக் நம்மளை துரத்தி அட்டாக் பண்ணவே பண்ணாது. ஆனால் நம்ம பயந்து ஓடும்போது அது சேஸ் பண்ணுற மாதிரி தோணும். உண்மையிலே அது என்னென்னா, அந்த பாம்பும் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுது. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சேஃபாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அது தானாகவே போயிடும். முடிவாக, பாம்புகள் டேஞ்சரஸ் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது நேச்சரில் அந்த பாம்புகளுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ரேட்ஸ் மற்றும் இந்த பூச்சிகள் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பாம்பு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இயற்கையில்.
தான் இந்த பாம்புகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதில் கொஞ்சம் பாம்புகள் தான் விஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பற்றி அடுத்து பேசலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.